1913ஆம் ஆண்டு வக்பு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எந்த ஒரு திருத்தம் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆங்கிலேயர்களே இந்த வக்பு சட்டத்தை வகுத்தார்கள் என்கிறது இது வரலாறு. அதற்கு பின்னால் நாடு சுதந்திரம் அடைகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1950 சட்டத்தை இந்த நாடு முழுவதும் உருவாக்குகிறார். 55 வக்புக்கு என்ற சதி சட்டம் உருவாக்கப்படுகிறது. 55க்கு பின்னால் 3 முறை வக்பு திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது. அந்த வக்பு திருத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பில்லாத திருத்தங்களை கடந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள். இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி 2024ஆம் ஆண்டு வக்பு திருத்த சட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இந்திய கூட்டணியை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். வேற வழியே இல்லாமல் மேலவை குழுவுக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த குழுவிலே இந்திய கூட்டணி சார்பாக பங்கு பெற்றவர்கள் 2 உறுப்பினர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அவர்களும் மேலவை உறுப்பினர் அப்துல்லா 2 பேரும் தான் இதில் இடம்பெறுகிறார்கள். இந்த விவாதம் வருகிறது. பல்வேறு ஆதாரங்களை நம்முடைய இந்திய கூட்டணி அங்கே வைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கின்றார்கள். அவையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மசோதாவை அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்னால் 44 மசோதாக்களை திருத்தம் செய்கிறார்கள். அதற்கடுத்து வக்புக்கு ஒருத்தர் தானம் தர வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது இஸ்லாமியருடைய அந்த சொத்துக்களை அவர்கள் தானம் தருவதற்கு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடத்திலே மகனிடத்திலே மகளிடத்திலே நீங்கள் சம்மதம் பெற்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் வக்புக்கு அருட்கொடை எந்த ஒரு இஸ்லாமியரும் கொடுக்க கூடாது என்பதற்கு ஒரு தடை விதிக்கக்கூடிய மாண்பாக இந்த திருத்தமாக நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து ஒரு கட்டத்திலே நான் சொல்கிறேன், வக்பு சட்டத்தில் என்ன சொல்கிறது? ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் ட்ரிபுனலிலே நீங்கள் அதை முறையிட வேண்டும். அந்த ட்ரிபுனல் தீர்ப்பாயம் அதற்கு ஒரு தீர்ப்பளிக்க வேண்டும். அதில் ஒரு பாதகம் வக்புக்கு வந்தால் நீதிமன்றத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று முன்னால் இருந்த நம்முடைய வக்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் தீர்ப்பாயத்துக்கு செல்லக்கூடாது, ட்ரிபுனல் செல்லக்கூடாது. எந்த பகுதியில் அந்த சொத்தில் பிரச்சனை இருக்கிறதோ நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்சி தலைவரிடத்தில் நீங்க அணுக வேண்டும் என்று சொன்னால் அந்த சொத்தினுடைய தீர்ப்பு என்பது அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் என்பது எந்த இடத்தில் நீங்கள் இந்தியாவில் எண்ணி பார்த்தால் எந்த இடத்திலும் அந்த வக்பு சொத்திற்கும் அரசுக்குமான பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அதை சொல்லாமல் அவர் சொல்கிறார்கள். எதற்காக அவர்கள் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் இந்த வக்பின் மீது இவ்வளவு கண்ணோட்டத்தோடு இருக்கிறார் என்றால் இந்தியா துணைக்கண்டத்திலே அதிகம் சொத்துக்களை கொண்டது முதலிலே ராணுவம், 2வது ரயில்வே, 3வது நம்முடைய வக்பு. இவையெல்லாம் எண்ணி பார்த்துதான் அவர்கள் அதை அரசுடைய மூலமாக அதை பிரிக்க வேண்டும் என்று பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய வக்பு திருத்த சட்டம் வருகிற மறுநாளே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சட்டமன்றத்தில் இதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டார். இன்னும் சொல்கிறேன், நீதிமன்றத்தை நாடி பல்வேறு தீர்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையிலே கண்டிப்பாக இந்த வக்பு திருத்த சட்டத்தை பின்வாங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்பதிலே எனக்கும் என்னை போன்ற இந்திய கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முழுமையான பங்கு இருக்கின்றது. உண்மைக்கு புறம்பான பல்வேறு தரவுகளை காண்பித்து குறுக்கு வழியிலே 2ஆம் தேதி தாக்கல் செய்கிறார்கள். 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 2 மணிக்கு இந்த மசோதா திருத்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். தோழர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றை நான் திரும்பி பார்க்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை நல் குணத்தோடு நல்லாட்சி செய்வர்கள் கையிலே இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மக்களுக்கு பயன்படக்கூடிய சட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் மதத்தின் பெயரால் பிரிவினைவாதிகளின் இடத்திலே இந்த அரசியலமைப்பு சட்டம் சென்றால் கண்டிப்பாக இந்த நாடு 2வது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகும் என்று அன்றே அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அது இன்று நிகழ்வே இருக்கிறது. அருமை தோழர்களே, எண்ணி பாருங்கள். மிக விரைவில் இந்திய துணைக்கண்டம் 2வது சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகிறது.